ஹவுஸ்மேட். உண்மையிலே படம் சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இதில் காளிதாஸ் அவர் ஒய்ஃப் அந்த சின்ன பையன் அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபுல்லாகவே ரசிப்பீங்க. செம்ம ஃபீலாக இருக்கும். நல்ல ஒரு காமெடி அண்ட் டைம் ட்ராவல் ஹாரர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்தா ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஃபீல் இந்த படத்தில் கன்ஃபார்மாக கிடைக்கும். உண்மையிலேயே சூப்பராக இருந்ததுங்க. ஆக்சுவலி எல்லாரோட ஆக்டிங்கு அந்த ஒரு கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்களா, ஏன்னா அந்த படத்தில் வந்து நீங்கள் காமெடி டைலாக்ஸாக பெருசாக நீங்கள் ரசிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் வந்து அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் தான் அந்த படத்தை நம்ம ரொம்ப ரசிக்க வச்சதுன்னே சொல்லலாம். கடைசி அவர் கொடுத்த கிளைமேக்ஸு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சென்டிமெண்ட் ஃபீல் கொடுக்கும். அந்த ஃபீலோடு நம்ம வெளில வரும்போது செம்ம ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். டைம் ட்ராவலில் நிறையா லேக் இருக்கும். நிறைய படங்கள் இப்போ டைம் ட்ராவல் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த படத்தில் வந்து லேகெல்லாம் தாண்டி அவங்க கொடுத்த அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளை ஃபுல்ஃபில் பண்ண வச்சுச்சுன்னே சொல்லலாம். படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து காலம் பொன் போன்றது அதை வந்து அவ்வளோ அழகாக நீட்டாக யாராலுமே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த கிளைமேக்ஸில் அந்த லைன் சூப்பராக இருந்தது உண்மையிலே. இல்லை நானும் ஃபஸ்ட்டு அவங்க டைம் ட்ராவலு இது இப்படிலாம் நான் இந்த மாதிரி டைமென்ஷனில் தான் நடந்துச்சுன்னு சொல்லும்போது எனக்கு டவுட் இருந்தது, இதெல்லாம் நம்புகிற மாதிரியாடா இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் போக 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 நம்ம வந்து டோட்டலாகவே அந்த ஃபேமிலியோட நம்மளே மிங்கிள் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா டைம் ட்ராவலுங்கிறது ஒரு இமேஜினேஷனான ஒரு விஷயம். அந்த இமேஜினேஷனை நம்மக்கிட்ட கொண்டுட்டு வர்றதுங்கிறது பெரிய விஷயம். ஸ்க்ரீனில் அதை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் கன்ஃபார்மாக. இல்லை இது டோட்டலாக அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. டைம் ட்ராவல்னோட சீரியஸாக போகிறது, இந்த சயின்ஸு இந்த வந்து எதிர்காலத்தில் வந்து வேறு மாதிரி மாற்றுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. இந்த டைம் ட்ராவல் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காமெடியாக ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதான் நான் சொன்னேன், இது வரைக்கும் நம்ம டைம் ட்ராவல் நிறைய மூவி பார்த்துருப்போம். ஆனால் ஒரு காமெடி கலந்த காமெடியோடு போகிற ஒரு டைம் ட்ராவல் இந்த இதாக இருக்கும். ஒரு ரொம்ப யதார்த்தமான ஒரு டைம் ட்ராவலாக இருக்கும். சார் நீங்கள் வந்துருங்களா? ஹவுஸ்மேட்ஸ் பார்க்க வந்தாங்க, நண்பரோட வந்தோம். படம் வந்து பெருசாக எதிர்பார்க்காம தான் வந்தோம். இது பெருசாக எதிர்பார்ப்புலாம் இல்லை, சும்மா சாதாரணமாக தான் வந்தோம். ஆனால் எதிர்பார்ப்புக்கு மேலே உண்மையிலே ரொம்ப திருப்தியாக இருக்குது. இது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு காலிவங்கெல்லாம் இருக்கிறதுனால ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்கணும் எதிர்பார்த்து வந்தோம், இல்லை ஒரு லவ் சப்ஜெக்டாக இருக்கணும். ஆனால் படம் வந்து ஒரு மாதிரி த்ரில்லு ஹாரர் அப்படி மாதிரி போய் சடன் டர்ன் ஆகி வேறு மாதிரி சயின்டிஃபிக்காக போக ஆரம்பிச்சிச்சு. இப்போதான் சயின்டிஃபிக்காக கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். சில படங்களை பார்த்தோன்னா புரியுது, கன்ஃபியூஸ் ஆகும். அந்த மாதிரி இல்லை, ரொம்ப தெளிவாக ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி அவ்வளோ கிளியராக எல்லா ஆடியன்ஸுக்கும் ஒரு பாமரர் சாதாரண ஆளுங்களுக்கு கூட எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே சொல்லி ஆகணும், அந்தளவுக்கு ரொம்ப ரைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ரில்லியன்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு. அதோட மியூசிக்கு எல்லா மியூசிக்கும் வந்து அப்படியே கட்டிப்பட்டாப்புல, சாங்காக இருக்கட்டும் பிஜிஎம்மாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. காமெடி ரொம்ப நல்லாயிருக்கு. அதோட குட்டி பையன் அவனை பற்றி சொல்லணும், அவனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டான் பையன். அது மாதிரி எல்லாம் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நெகட்டிவ்னு எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் வார்த்தை இல்லை. ஏன்னா இப்போ சமீபமாக நிறைய படங்கள் பார்த்து ஒன்றும் திருப்தியாக இல்லை. இந்த படம் பார்த்தா எனக்கு நல்ல ஒரு ட்ரீட், நல்ல ஒரு பஃபே சாப்பிட்ட திருப்தி மாதிரி அப்படி போகிறேன் நான். ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு. தேங்க்ஸ். ரொம்ப மகிழ்ச்சி. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. முதல்ல ஒரு அப்படியே ப்ரெடிக்ட் பண்ணுறான்ற ஒரு சேலஞ்சில் அவங்க லைட்டாக அப்படி சவுண்ட் ஆரம்பித்தாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாருமே பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு படம். எல்லாருமே சூப்பராக ரிசீவ் பண்ணாங்க. ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ், ஒரு பயங்கரமான ரிசப்ஷன் இந்த படத்துக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் ஒரு பெரிய வெற்றி நம்பிக்கை இருக்குது. இன்னும் நிறைய சர்ப்ரைஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப முக்கியமான படம் எனக்கு, என்னோடய கேரியரில் ரொம்ப முக்கியமான படம். நிறையா என்னோடய ரோல் வந்து ரொம்ப வேரியேஷன், ஒரு படத்துக்குள்ள நிறைய வேரியேஷன் கட்டுற மாதிரியான ஒரு அமைஞ்ச ஒரு படம். இது வந்து எனக்கு ஒரு நல்ல பெரிய பேர் வாங்கி கொடுக்கும் அந்த படம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இதில் ஹவுஸ்மேட்ஸ் படம் பார்த்துட்டு வரேன். படம் உண்மையிலே வந்து ஒரு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் நார்மலாக தான் வந்தேன். பட் படம் பார்த்துட்டு வரும்போது செம்ம சூப்பரான ஒரு படம் பார்த்து ஃபீல் கொடுக்குது. படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு டைம் லைன் பேஸ்டான ஒரு படம். தமிழ் சினிமாவில் டைம் லைன் பேஸ் பண்ணி ரொம்பலாம் படங்கள் வந்ததில்லை. ஸோ இந்த படம் அந்த ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. இந்த கான்செப்ட் என்னன்னு வச்சுங்களேன், ஒரு ஃப்ளாட்டில் 2022 ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அதே ஃப்ளாட்டில் 2012 வேறு ஒரு ஃபேமிலி இருந்திருப்பாங்க. இவங்க 2 டைம் லைன் வந்து கொலைட் ஆகுது. ஸோ இவங்க வந்து லைட்டு ஃபேன் ஏதாவது ஆன் பண்ணாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏதோ பேய் தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஆன் பண்ணுறாங்கன்னா இங்கே லைட் ஃபேன் ஆனாது, அதை பேய் பண்ணுதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ படம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour 40 minutes ஒரு பேய் படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ அந்த கான்செப்ட் ஓப்பன் பண்ணுறாங்களோ அதுலேருந்து இன்டர்வல் இருக்கும். செம்ம காமெடியாக செம்ம தூக்கலாக படும்போது செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா காமெடி ஜானரை தாண்டி வேறு என்னென்ன ஜானர் இதில் கொடுக்க முடியும், இதனால் என்ன பிரச்சனைகள் வரும், அதை வந்து ரொம்ப சூப்பராக வந்து காமிச்சிருக்காங்க. அவ்வளோ ஒரு ஹியூமராக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போர் அடிக்காமல் காமிச்சிருக்காங்க.
கிளைமேக்ஸ் ரொம்ப சென்டிமெண்ட்டில் இது நடக்கிறதுக்கான காரணம். அதை வச்சு நல்ல ஒரு சென்டிமெண்ட்டில் சூப்பரான ஒரு கிளைமேக்ஸு. படம் பார்த்துட்டு வரும்போது நல்ல ஒரு நிறைவான ஒரு படம் பார்த்துட்டு வந்து ஒரு ஃபீல் கொடுக்குது. ஹீரோ ஹீரோயின் வந்து ஒரு நியூ ஃபேஸ் தான், பட் அது காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு வந்து காளி வெங்கட் செம்மையாக நடிச்சிருக்காரு. அவரும் ஒரு நோன் ஃபேஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு டைம் லைனில், வேறு ரேஞ்ச் நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி காளி வெங்கட் வந்து படத்தை வந்து அப்படியே தூக்கி நிறுத்திருக்காரு. அவர் வந்து இதை வந்து காம்பன்சேட் பண்ணியிருக்காரு. நியூ ஃபேஸ் படம் தான் பார்க்காதீங்க, கண்டிப்பாக அந்த படம் வந்து தேட்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது, டெக்னிக்கலாகவும் நல்லா இருக்குது, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது, எடிட்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த கொஞ்சம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்குது, அதுவுமே வந்து படத்துக்கு ஏற்றாப்புல நல்லா தான் இருக்குது. மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்கு, பார்க்கலாம். அவங்க சைடில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களும் ஒரு மனுஷங்க தான் அப்படின்றத நல்லா ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. பிரேக் இல்லாமல் நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, தொய்வே இல்லாமல் நல்லா போகுது. ஃபினிஷிங் நல்லா இருக்கு. லேக் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, எங்களுக்கு அந்த மாதிரி இதே தெரியல, டயர்டே இல்லை, நார்மலாக நல்லா பார்க்கலாம். என்ன கண்டென்ட் என்ன ஸ்டோரி அதை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி ஃபைனல் டச் நல்லா கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரொம்ப அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, ஓரளவுக்கு பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். 2012 அடித்தா 2022க்கு வலிக்குது. ஒரு வீட்டில் வந்து பக்கத்தில் ஹவுஸ் வீடு வாங்கி போனால் டெய்லி சண்டே பார்க்கலாம், ஒரு ஷேர் இருக்கும். ஒரு வீடை வச்சு இன்னொரு ஃபேமிலியை 2012 காட்டுறாங்க. சிவகார்த்திகை படம் நான் எடுத்தோன்னே இந்த படம் ஃபஸ்ட்டு லாகிங் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு படத்தில் வந்து அமானுஷனில் இருந்தால் சில இதெல்லாம் தெரியும், இந்த ஜன்னல்லாம் சாத்துறது, குழாயில் தானே தண்ணி வருதுலாம். நான் நிச்சயமாக பேய் படம் தான் நினச்சேன் நான் ஸ்டார்டிங்கில். ஏன்னா அந்த மந்திரவாதிலாம் போட்டு பூஜைலாம் பண்ணான். இது அப்படி இல்லாமல் இது இல்லாமல் சைக்காலஜி பிரகாரம் இந்த கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஒருத்தருடைய மனசில் என்ன நினைக்கிறதுன்னு அது இப்போ ரொம்ப சாத்தியமே கிடையாது. உன் மனசில் இருக்கிறது என்னென்ன நல்லா கண்டுபிடிக்க முடியாது, என் மனசில் இருக்கிறது என்னன்னு கண்டுபிடியாது. அப்படி கண்டுபிடிச்சா இந்த உலகத்தில் சண்டையே இருக்காது, சச்சரவு இருக்காது. அதான உண்மை. எந்த குடும்பத்திலும் குழப்பமே இருக்காது. இதெல்லாம் வெளிப்படுத்த தான் இந்த படம். இது அதாவது 90 கிக்ஸுக்கும் 2K கிக்ஸுக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த ஃபேமிலி 2K கிக்ஸு, இந்த ஃபேமிலி 90. அப்போ கணக்கு எடுத்துட்டு பார்த்தா சரி, அவங்க அந்த காலத்தில் அப்படி இருந்துக்கிறாங்க, 2K கிக்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. புரியுதா சொல்கிறது? இதில் பிரிவினை நிறைய வருது. 2K கிக்ஸ் இந்த கோபம் இந்த டென்ஷன்லாம் வருது. அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக ரன் பண்ணுறது பார்க்குறாங்க. யாரும் 90 கிக்ஸ் நான் சொல்கிறது 2012. இந்த 2022 அவங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியல. அந்த அமானுஷன்னா அந்த சைக்காலஜி மெயின்டைன் பண்ண முடியல. இதுதான் கதை. விளக்கம் புரியுதுங்களா? இதுதான் கதை. யாரும் இந்த கதையை சொல்ல மாட்டாங்க. அதாவது சிவகார்த்திகை எடுத்தோடனே லாகிங்கில் பேய் படம் தான் நினச்சேன். ஆனால் சைக்காலஜி பிரகாரம் பார்த்தாவே அமானுஷன் தான். அந்த பூஜைலாம் பண்ணுறது என்ன ஏந்து வந்துடலான்னு இருந்தேன். என்ன சிவகார்த்திகை ப்ரொடக்ஷனில் இப்படி இருக்குது ஒரு படம்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக தெரியுது, ஒரு பக்கத்தில் வீடு இடம் வாங்கி போனால் சண்டை தான் வரும், சச்சுரு தான் வரும். ஃப்ளாட்டில் நாங்களே பார்த்துறேன். ஆனால் அது அப்படி இல்லாமல் ஒரு ஃப்ளாட்டை வச்சு அந்த அமானுஷன் சொல்லி சைக்காலஜி பிரகாரம் 2012 அடித்தா 2022 2K கிஸ்க்கு வலிக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதுதான் கதை. சத்தியமாக எல்லாருமே பார்க்கணும், நல்லா பொறுமையாக பார்க்கணும். அந்த பையன் ஃபஸ்ட் கிளாஸாக நடிச்சுக்கிறான். காளி என்ன சும்மா சொல்லக்கூடாது. 2 கெட்டாப்பில் 90 கிஸ் கெட்டாப்லையும் இந்த கெட்டாப்பில் 2 கெட்டாப்பில் அழகாக அந்த மெயின்டைன் பண்ணி அந்த செவுத்தில் வச்சு எழுதுறீங்க தெரியுமா அந்த வாக்கியம். உண்மையிலே உங்கள் கதை உங்கள் பாடி லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. மற்ற எவன் குறை சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. நான் இன்றைக்கி நேற்று படம் பார்க்கல. இவங்க சொன்ன மாதிரி 2012 எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு பஸ்ஸு பள்ளத்தில் விழுந்தது தெரியுமா, எல்லிசாண்ட. அதை கரெக்டாக அங்கே கிளியர் பண்ணிக்கிறா போல சிவகார்த்திகை. நான் சொல்கிறது போய் இப்போ கேளுங்க தம்பி போன வருஷம் மவுண்ட் ரோட்டில் என்ன பண்ணிருந்தது அது கேட்குறா போல. அதே மாதிரி தான் அந்த 2012 பஸ்ஸை விழுந்தது என்னால் சொல்ல முடியும். அதுதான் அமானுஷன். அந்த ஞாபகம் இருக்கணும், அந்த மெமரி பவர் இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு மெமரி பவர் தாங்க மெயின். பேய் பிசாசுலாம் கிடையாதுங்க. இந்த மெமரி பவர் இருந்ததுன்னா பேய் பிசாசுலாம் ஓடிடும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உண்மையிலே வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறதோட காளி அண்ணன் நடிப்பு எனக்கு சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக நடிச்சுக்கிறாரு, கரைச்சி கொட்டிக்கிறாரு இந்த ஆக்டிங்கை. பாட்டே வந்து தேவையில்லை இந்த படத்தில். படம் பாட்டே இல்லைங்க, அவ்வளோ இல்லை. ஒரு மாதிரியான சாங் தான். அதெல்லாம் பாட்டுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. 2K கிக்ஸ் ஜெயிச்சுதா, 90 ஜெயிச்சுதான். 90 கிக்ஸ் ஜெயிச்சுதான், 2K கிக்ஸ் ஜெயிச்சுதான். கதை ரெண்டுமே ஜெயிச்சிச்சு. என்ன ப்ரோ?